அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க. எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் 23ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 8ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது. மேலும் இந்த நாளில் நமக்கு மாலை 6:48 வரைக்கும் தேய்பிறை அஷ்டமி திதியும் இருக்குது. நேற்றே இந்த தேய்பிறை அஷ்டமி திதியாண்டு தொடங்கிடுச்சுங்க. இப்போ காலபைரவர் சந்நிதியிலெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்றே இந்த வழிபாடு, அபிஷேகம், அலங்காரம் எல்லாமே செஞ்சுருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் எப்பவும் போல் சாதாரணமாக போய் வழிபாடு செய்யலாம். இன்றைக்கி வழிபட்டாலும் நல்ல பலன் கொடுக்கும். இதில் கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமாக இந்த நாளில் இன்னொரு விசேஷமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஸ்ரீனிவாச ஜெயந்தி இருக்குது. ஸ்ரீனிவாச ஜெயந்தி அப்படின்னு சொல்லலாம், பாலாஜி ஜெயந்தி அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருப்பதி ஏழுமலையான் இருக்கார் இல்லையா, அவர் அவதரித்த தினமாக தான் இந்த பாலாஜி ஜெயந்தி, ஸ்ரீனிவாச ஜெயந்தி அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருது. உச்சி முதல் பாதம் வரை முழுக்க முழுக்க தங்க நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிற திருப்பதி ஏழுமலையான் பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. பணக்கார கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் திருப்பதி போயிட்டு வந்தாவே நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் நடக்கும். மேலும் யாருக்கெல்லாம் பண வரவில் கஷ்டங்கள் இருக்குது, ரொம்ப ஏழ்மையாகவே எங்கள் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு முறையாவது திருப்பதி போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் அந்த ஏழுமலையான் மாதிரியே தங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும், நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அமையும், கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னே சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கடவுள் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நாளில் தான் அவதரிச்சாராம். கரெக்டாக பார்த்திங்கன்னா சூரிய உதயத்தின் போது இன்றைக்கி தான் நமக்கு இந்த அஷ்டமி தேதி இருக்குது. அப்போது மார்கழி தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது டிசம்பர் 23ஆம் தேதி திங்கட்கிழமையான இன்றைக்கி தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. அப்போது இன்றைக்கி தான் இந்த பாலாஜி ஜெயந்தி அப்படிங்கிறத வழிபாடு செய்யணும். திருப்பதியில் இந்த நாளில் ரொம்ப ரொம்ப விமரிசையாக இதை ஒரு பெரிய பண்டிகையாக கொண்டாடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். திருமாலுடைய 10 அவதாரங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் வாமன ஜெயந்தி, நரசிம்ம ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி அப்படின்ட்டுலாம் சொல்லிகிட்டே வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அவதார நாள் தான் இன்றைக்கி திருப்பதி ஏழுமலையானுக்கு உண்டான இந்த ஜெயந்தி விழா. சரி, இந்த நாளில் ஏதோ பக்கத்தில் இருக்கிற கோவில்னா கூட நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி ஏழுமலையானை பார்த்துட்டு வருவோம், திருப்பதியில் போய் வழிபாடு செய்கிறதா இருக்கும், நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. இப்போ உங்கள் வீட்டில் திருப்பதி ஏழுமலையான் படங்கிறது கண்டிப்பாக இருக்கும். 5 சுவாமி படங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அதில் கண்டிப்பாக திருப்பதி ஏழுமலையான் படம் நிச்சயம் இருக்கும். மகாலட்சுமி தாயாரை தன்னுடைய மார்பிலேயே குடியிருக்கிற செய்கிறவர் தான் திருப்பதி ஏழுமலையான். அப்போ அவருடைய படம் நம்மளுடைய வீட்டில் இல்லாமல் இருக்குமா என்ன? இப்போ அவருடைய படத்தை நீங்கள் நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. அடுத்தது வீட்டில் சிறு துண்டு பச்சை கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து நல்லா உங்களுடைய உள்ளங்கையில் நல்ல பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த பவுடரை எடுத்து வெங்கடாஜலபதி, அதாவது பாலாஜியினுடைய அந்த தாடை பகுதி, தாடைன்னு இந்த வாய்க்கு கீழே உள்ள பகுதி இருக்குது இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் தடவி விடணும். ஏன்னா திருப்பதியில் இன்றளவுக்கும் இந்த மாதிரி தடவி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. பச்சை கற்பூரத்தினுடைய நறுமணம் வெங்கடாஜலபதிக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாத எந்த ஒரு தீர்த்தத்தையோ பிரசாதத்தையோ அவர் ஏற்றுக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நாமும் கூட சனிக்கிழமை தீர்த்தம் வைக்கும்போது அந்த தண்ணீரில் 2 துளசி இலைகளோடு சேர்த்து இந்த பச்சை கற்பூரத்தையும் நம்ம போடுவோம். அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் எடுத்து பெருமாளுடைய தாடை பகுதியிலையும், அவர் மார்பில் தான் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறனால அங்கேயும் அவருடைய பாதத்துலேயும் நீங்கள் தடவி விடணும். இந்த 3 இடத்துலையும் கட்டாயம் இன்றைக்கி நீங்கள் இதைய தடவி விடுங்க. ஒருவேளை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கிட்ட சொன்னீங்கன்னா கூட அவங்க நிச்சயம் இதை செய்ய முடியும். இப்படி தடவி முடிச்ச கையோட வீட்டு பூஜையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஸ்ரீதரா மாதவா கோவிந்தா அப்படிங்கிற மந்திரத்தை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை நீங்கள் சொல்லுங்கள்.
இதில் ஸ்ரீதரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் கணவனே அப்படின்ட்டு மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வழிபாடு செஞ்சதுக்கு உண்டான பலனை கொடுத்துரும். அடுத்து கோவிந்தா அப்படிங்கிற நாமம் பார்த்திங்கன்னா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு அற்புதமான நாமம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மாதவானாவே அனைத்து செல்வங்களையும் தரக்கூடியவர் மகாலட்சுமி தாயாரின் கணவர் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான அர்த்தங்களுக்கும் உரிய ஒரு பேராக வந்துடும். அதனால் கோவிந்தா, ஸ்ரீதரா, மாதவா அப்படிங்கிற 3 பேரையும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சொல்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும். சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறோம், நான் சுத்தமாக இருக்கிறோம், நாங்கள் வந்து நீங்கள் சொன்ன இந்த மந்திர வார்த்தையும் சொல்லிக்குவோம், சுவாமி படத்துக்கும் இந்த 3 இடத்துல வந்து பச்சை கற்பூரத்தை வச்சிடுறோம். நாங்கள் வந்து இப்போ பீரியட்ஸில் இருக்கிறோம், மேலும் இப்போ விடுமுறை விட்டுருக்குறாங்க, ஸ்கூலில் லீவு, நாங்கள் வந்து ஊருக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த நாளில் எந்த மாதிரி செஞ்சால் எங்களுடைய வீட்டில் வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் வந்து பச்சை கற்பூரம் தான் தேவைப்படுது. அது ஒன்று மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே போதும். இப்போ எங்கேயாவது அது ஒன்று வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க. அது 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபா 100 ரூபான்னு எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போட்டு ஒரு ரூபாய் நோட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரூபாய் நோட்டையும் இந்த பச்சை கற்பூரையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க, அம்மாவுக்கும் வந்து வருமானம் பெருகணும், அவங்களுக்கும் நிறைய கடன் தொல்லை இருக்குது, அவங்களுக்கும் தீரணும்னு நினச்சிங்கன்னா அவங்க சார்பாக அவங்கக்கிட்டேருந்து ஒரு ரூபாய் நோட்டை வாங்கிட்டு வந்து நீங்களே உங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்ந்தே கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். அந்த மாதிரியும் வந்து பண்ணலாம். இப்போ ரூபாய் நோட்டை நல்லா வந்து தடவி கொடுங்க. நான் எப்பவுமே சொல்கிறதா, ரூபாய் நோட்டு வச்சு ஒரு பரிகாரம் செய்யும்போது முதல்ல அதை நல்லா அயன் பண்ண மாதிரி உங்களுடைய விரல்களால் அதில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை வந்து எடுத்து விடுங்க. 4 கார்னர்லேயும் முதல்ல அந்த மடிப்பை வந்துட்டு நல்லா நீக்கி விடுங்க. அதன் பிறகு இப்போ நம்ம அதில் எழுதியிருக்கிற அந்த ரூபாயினுடைய நம்பர், இப்போ 10 ரூபானா 10 ரூபான்னு போட்டிருக்கோம், கீழே சீரியல் நம்பர் போட்டிருக்கோம். இதெல்லாம் எப்பவுமே நம்ம ஒரு நிமிடம் வந்து கட்டாயம் வந்து படிக்கணும். முன்னாடி பின்னாடி இதெல்லாம் ஓப்பன் பண்ணி நீங்கள் படிங்க. அதன் பிறகு இப்போ இந்த பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா, இதை வந்து எப்படி இந்த பத்திரிக்கைக்கெல்லாம் நம்ம மஞ்சள் வைப்போம் 4 கார்னர்லேயும், அந்த மாதிரி இந்த ரூபாய் நோட்டினுடைய 4 முனைப்பகுதியிலையும் இந்த பச்சை கற்பூரத்தை வந்துட்டு நீங்கள் முதல்ல நல்லா வந்து தடவி விடுங்க. அதன் பிறகு மீதி இருக்கிறத நடுவில் இருக்கிற பகுதியிலையும் பின்பகுதியிலையும் வந்துட்டு நீங்கள் தடவி விடணும். அதன் பிறகு இந்த ரூபாய் நோட்டை வந்து நீங்கள் மடித்தாலும் சரி இல்லை சுருட்டிக்கிட்டாலும் சரி நல்லா வந்து அந்த பச்சை கற்பூரமெல்லாம் விழுகாத மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ முடிஞ்சால் ஒரு நூல் வச்சு கட்டிக்கோங்க, இல்லைன்னா மடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எப்பவும் போலவே மடிச்சுக்கலாம். அடுத்தது இதை வந்து உங்களுடைய 2 உள்ளங்கையிலையும் வச்சுட்டு மனதுக்குள்ளறையே நான் சொன்ன அந்த நாமத்தை நீங்கள் சொல்லலாம். கோவிந்தா ஸ்ரீதரா மாதவா, கோவிந்தா ஸ்ரீதரா மாதவா, கோவிந்தா ஸ்ரீதரா மாதவா அப்படின்ட்டு மறக்காமல் வந்துட்டு சொல்லுங்கள். இப்போ உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் நீங்கணும்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு இதை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் செலவே செய்யாத மாதிரி ஒரு இடத்துல, அதுக்காக இதுக்கு ஏதாவது ஒரு நூல் கீது கட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னேன். மாதிரி செலவு செய்யாத மாதிரி ஒரு ரேக்கில் வந்து நீங்கள் வச்சுருங்க. இல்லைனா ஒரு ஜிப்லாக் கவர் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இந்த ரூபாய் நோட்டை போட்டு அதை வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இது எப்போதுமே உங்ககிட்டயே வந்து இருக்கட்டும், இது செலவு பண்ண வேண்டாம். இது எங்கே இருக்கோ அங்கே வந்து நிச்சயம் பண வரவு அதிரடியாக தேடி வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க கூட கமெண்ட்டில் கோவிந்தா ஸ்ரீதரா மாதவாங்கிற நாமத்தை டைப் பண்ணுறது அப்படிங்கிறதும் நல்ல பலன் வந்து கொடுக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்றும் இதுக்காக தனியாக டைம் ஒதுக்கி எதுலேயும் எழுதிட்டு இருக்க போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் இங்கே நீங்கள் எழுதும்போதாவது இந்த பேரை எழுதுவதற்கான பாக்கியம், எழுதும்போது கண்டிப்பாக ஒருத்தவங்க படிச்சுக்கிட்டே எழுதுவாங்க, அந்த மாதிரி ஒரு பாக்கியம் எல்லாமே வந்து கிடைக்கும். மேலும் தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களாம் கீழே இருக்கிற இந்த நாமத்தை பார்த்து படிப்பாங்க, அதனுடைய புண்ணியமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.